Hi students, welcome to Surya NEET Academy. எல்லாரும் இப்போ 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக 7.5 ரிசர்வேஷனில் இருக்க 494 சீட்டில் நம்ம சூர்யா நீட் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே 125 பேர் வந்து எம்பிபிஎஸ் சீட் எடுத்திருக்காங்க. 24 பேர் பிடிஎஸ் சீட் எடுத்திருக்காங்க. ஓவராலாக நீங்கள் இது பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 30% நம்ம சூர்யா நீட் அகாடமி மாணவர்கள் வந்து சீட் எடுத்திருக்காங்க. இது சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த 125 பேர் சீட் எடுத்திருக்காங்க இல்லையா, இப்போ இவங்க எல்லாரும் எந்தெந்த காலேஜில் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நாங்கள் தெளிவாக அது போடுவோம். இது வந்து ஒரு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவை தான் இப்போ நான் கொடுக்குறேன். அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 முடித்த உடனே டிகிரி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ 7.5 ரிசர்வேஷன் வந்து நிறைய கோர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் வந்து எந்த கோர்ஸ் கிடைக்குதோ எந்த டிகிரியில் வேணாலும் போய் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறோன்னா அடுத்து அந்த கோர்ஸ் முடித்த பிறகு நமக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, நம்ம என்ன வந்து சம்பாதிக்க முடியும், அதெல்லாம் யோசிச்சு தான் நீங்கள் வந்து அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். அப்படி நீங்கள் யோசிக்கும் போது நமக்கு நிரந்தரமாக ஒரு எவர்கிரீன் துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை தான் அது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக சில பேர் நீட்டை பற்றி ஒன்றும் பெரிய அவேர்னஸ் எதுவுமே இல்லாமல் இந்த கோர்ஸும் எல்லாம் ரிசர்வேஷனில் கிடைக்குது, 7.5 ரிசர்வேஷனில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து மற்ற கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அது இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து 3 இயர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீட் படிக்கிறதுக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே யோசிச்சு நீட்டை வந்து படித்தா நம்ம என்ன பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் எம்பிபிஎஸ் முடித்த பிறகு உடனே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி போய் கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறதுனால எடுக்கலாம். அப்படி இல்லையா அது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஓனாக நீங்களே ஒரு கிளினிக் வச்சு நம்ம வந்து கேஸ் வந்து பார்த்து பிக்கப் பண்ணால் அது வந்து தொடர்ந்து நமக்கு நிரந்தரமான வருமானமாக இருக்கும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கே போகாமல் தனியாக கிளினிக் வச்சு அது பெரிய லெவலில் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன படிக்க போகிறோம், அது வந்து நமக்கு பின்னாடி எப்படி உதவும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து முடிவு பண்ணுங்கள். சப்போஸ் நீங்களே இப்போ எல்லாமே யூடியூப்ல எல்லாமே உங்களுக்கு தெரியும், சர்ச் பண்ணி நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா இப்போ எங்களை மாதிரி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் என்கொயரி பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். டிகிரி என்ன படிக்கணுங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ 7.5 ரிசர்வேஷனில் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. பட் அதில் கோர்ஸ் முடித்தோடனே எனக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது, நான் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. பட் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான தொழில் கிடையாது. அப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பப்போ அது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிடுறீங்க, அடுத்தது ஒரு எம்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீச்சிங் லைனோ அல்லது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தனியாக கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டில் வைக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி நீங்கள் கவர்மெண்ட் போஸ்ட்டும் போய்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிரந்தரமாக நமக்கு எது வந்து சரியாக இருக்கும், நிரந்தரமான தொழில் எது, ஒன்ஸ் நம்ம டிகிரி முடிச்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம செட்டில் ஆகிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸை சூஸ் பண்ணணும். அடுத்து இப்போ நீட் படிக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கிறதான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குது, பேரண்ட்ஸுமே யோசிக்கிறது அதுதான், ஃபீஸ் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அங்கே சேர்த்து நம்ம படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து தூரமாக இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண வைக்கணும், பக்கமாக நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே டெய்லி போயிட்டு வந்துடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி யோசிச்சு சில பேர் வந்து அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லலாம் போய் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் அது பின்னாடி உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு உதவாது. நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை வருஷமாக அது இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் அதை ஜாயின் பண்ணணும். ஏன்னா இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நிறைய மற்ற இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ண வரும்போது இதெல்லாம் அவங்க சொல்கிறத வச்சு தான் இப்போ நாங்கள் இதை உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா ஏன் இப்போ அங்கே போய் ஜாயின் பண்ணீங்க, என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னு போயிட்டோம், அல்லது ஃபீஸ் கம்மியாக இருந்துச்சுன்னு போயிட்டோம், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த தப்பெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, மெயினாக இப்போ நம்ம 7.5 ரிசர்வேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியமும் இருக்காங்க, இங்கிலீஷ் மீடியமும் இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வேறு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் வந்து இப்போ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்த் இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஈவன் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸே கூட அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம 7.5 ரிசர்வேஷனில் வர நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு படித்து நம்ம ரிசல்ட் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது அது கேள்விக்குறி தான். ஸோ நம்ம சூர்யா நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்லே டீச் பண்ணுவாங்க,
தமிழ்நாடு ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தரதும் சரி, நம்ம டெஸ்ட் நடத்துறதும் சரி, எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கும் தமிழ்லேயே நடத்துவாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் கொஷின் பேப்பர் கொடுக்குறோம், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, அவங்க எப்படி நடத்துகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து 1 இயர்க்குள்ளே, இப்போ வந்து நீட்டுனா 2 வருஷம் படிக்கணும், 3 வருஷம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பரான கைடன்ஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, நல்ல வந்து நடத்தும் போதே நம்ம வந்து எப்படி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் 1 இயரில் கண்டிப்பாக வந்து நீட்டை கிராக் பண்ணி நம்ம சீட் எடுக்க முடியும். கரெக்டான இன்ஸ்டியூட்டை பார்த்து தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன், ஏன்னா அவங்க +2ல் நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் நான் வீட்டில் இருந்தே படிச்சிடுறேன், நான் இப்போ இன்ஸ்டியூட் எதுவும் போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறீங்க. பட் அது வந்து ரொம்ப தவறானது. ஏன்னா நீங்கள் +2 எக்ஸாம் எழுதுறது வேற, நீட் ஓரியன்டேஷனுங்கிறது வேற. நீங்கள் நீட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரிசல்ட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி சீட் எடுக்கணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெசன் முடிக்கும் போதும் நீங்கள் அதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து, அதையும் ஒவ்வொரு லெசன் முடிக்கும் போதும் அதுக்குள்ள கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் படிக்கிறதும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கும்போது நம்ம நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி படிக்கிறாங்க, நம்மளும் அவங்கள மாதிரி படிக்கணும், ஒரு காம்படிட்டிவான ஒரு இதில் படிக்கும்போது தான் உங்களுக்கு அது நல்லாவும் இருக்கும். நீங்களும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். என்ன தப்பு பண்ணுறீங்க, இப்போ டெஸ்ட்டெல்லாம் ரெகுலராக பண்ணும்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ டெஸ்ட் எழுதும் போதே கூட நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரிலாம் வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு கைடன்ஸோடு படிக்கும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஒரு கைடன்ஸோடு படிக்கிறது தான் நல்லது. இப்போ நம்ம சூர்யா அகாடமி மாணவர்கள் வந்து 125 பேர் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் எந்த காலேஜில் அலாட் ஆகிருக்காங்கிறது நாங்கள் வீடியோ போடுவோம். பட் அதை பற்றி தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சூர்யா நீட் அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நியூவாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தகவல் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.